பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யோசுவா 17ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை. நம்ம யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை அப்படியே படித்து கொண்டு வரும்போது, மோசே என்ற தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்தி மோசேயின் மூலமாக இந்த பெரும் கூட்ட ஜனங்களை நடத்தி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். மோசேயுடைய காலத்திற்கு பிறகு யோசுவா என்ற தலைவனை ஆண்டவர் நியமிக்கிறார். ஆனால் யோசுவாவுடைய காலத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு தனி மனிதனை தலைவனாக தெரிந்தெடுக்கவில்லை. அதற்கு மாறாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஆண்டவர் தலைவர்களை ஏற்படுத்தி கோத்திர தலைவர்கள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதனால தான் அவங்க கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டே இருக்கும்போது எந்த ஒரு தனி மனிதனையும் ஆண்டவர் தலைவனாக ஏற்படுத்தாமல் கோத்திரங்களுக்கே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் பிரித்து கொடுக்கிறார். இந்த 3 அதிகாரங்களை நம்ம தியானிக்கும்போது எப்படி ஒவ்வொரு கோத்திரமோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நியமிக்கப்பட்ட இடத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள் என்று நாம் படிக்க முடியும். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், தோல்வியின் 3 அறிகுறிகள். தோல்வியின் 3 அறிகுறிகள். இந்த கோத்திர தலைவர்கள் எல்லாரும் இப்போ பொறுப்பெடுக்கிறாங்க. ஆனால் யோசுவா நாட்களில் காணப்பட்ட வெற்றி யோசுவாவுக்கு பிறகு இவர்களால் பார்க்க முடியவில்லை. ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்படுகிறது. அது இந்த அதிகாரத்திலிருந்து நம்மால் படிக்க முடியும். அதனால் நம்ம தோல்விக்குரிய அறிகுறிகள் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் தியானிக்கும்போது, அந்த அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா அதை உடனேயே விரட்டி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்துக்கு நேராக நாம் எப்பொழுதும் போக வேண்டும். அதனால் ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தோல்வியினுடைய முதல் அறிகுறி என்னவென்றால், இருதயத்தில் காணப்படக்கூடிய பயம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் மனாசே கோத்திரத்தார் என்ன செய்ய வேண்டும் என்றால், கானானியரை துரத்தி அந்த இடத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர்கள் கானானியரை துரத்திவிடக்கூடாமல் போயிற்று. அதற்கு காரணம் என்ன என்பது 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். இவங்க ஏன் பயப்பட்டாங்கன்னா, கானானியர் கையில் என்ன இருக்குதுன்னா இருப்பு ரதங்கள் உண்டு என்று காண்கிறார்கள், அயன் சேரியட்ஸ். அதை பார்த்த இந்த மனாசே கோத்திரத்தார் அவர்களுக்கு பயந்து அவர்களை துரத்தாமல் அப்படியே விட்டு விடுகிறார்கள். 18ஆம் வசனத்தில் யோசுவா அவர்களோடு பேசுகிறார். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், அவர்களை வீழ்த்த முடியும் என்று சொல்லி அவர் உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தோல்வி நம்முடைய இருதயத்தில் இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு சரிவை நோக்கி போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பயம் தோல்வியினுடைய முதல் அறிகுறி. 2ஆம் அறிகுறி என்னவென்று பார்க்கும்போது, 18ஆம் அதிகாரத்தினுடைய 2, 3, 4 வசனங்களை நம்ம படிக்கும்போது அதில் 7 கோத்திரத்தார் இன்னும் அவங்களுடைய இடத்தை சுதந்திரிக்காமல் அப்படியே இருக்கிறாங்க. அதனால யோசுவா அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் அசதியாக இருக்கிறீங்க, போய் உங்களுடைய இடத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். அப்போ தோல்வியினுடைய அடுத்த அடையாளம் அல்லது அறிகுறி என்னவென்றால் அசதி அல்லது சோம்பல். இந்த ஜனங்கள் அநேக ஆண்டுகளாக யுத்தத்தையே பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்போ அதனால மனம் அடிந்து கொஞ்ச நாள் நம்ம யுத்தம் செய்யாமல் சும்மா இருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அசதியாக சோம்பலாக இருக்கிறார்கள்.
அதுதான் யோசுவா இந்த இடத்துல சுட்டி காட்டி, நீங்கள் சோம்பலாக இருக்காதுங்க, நீங்கள் போங்க என்று சொல்லி அவர்களை தள்ளி விடுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? அப்படியே தள்ளி விடுறார். நீங்கள் போங்க, சும்மா இருக்காதுங்க, போய் நீங்கள் அந்த இடத்துல வேவு பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், அந்த இடத்த சுதந்திரித்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர்களை தள்ளி விடுகிறார். தோல்வியினுடைய ஒரு அறிகுறி என்னவென்றால், வெளியிலிருந்து யாரும் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருந்தார்கள்னு வைத்துக்கோமே, இதை நீங்கள் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க, இயேசுவை நேசிங்க, அல்லது உங்கள் தொழிலை நல்லா பண்ணுங்க, அல்லது படிக்கிற பிள்ளைங்கன்னா நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலிருந்து யாராவது நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள்னு வச்சுக்கோமே, நம்ம அதிக நாட்கள் அந்த நிலைமையில் இருக்க முடியாது. அது தோல்வியினுடைய ஒரு அறிகுறி. மற்றவங்க உற்சாகப்படுத்தினா மட்டும்தான் நான் முன்னால் போவேன், அல்லது மற்றவங்க என்ன அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டால் மட்டும்தான் நான் முன்னால் போவேன் என்று நாம் இருந்தோம் என்றால், மற்றவங்க எவ்வளோ நாளைக்கு நம்மளைய புஷ் பண்ணி அல்லது உந்தி தள்ளி கொண்டு இருக்க முடியும்? அப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளால் காணப்படும் என்றால் அது தோல்வியினுடைய ஒரு அறிகுறி. இதிலிருந்து எப்படி நாம் வெளியில் வரணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக தியானிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்முடைய உள்ளான மனுஷனிலிருந்து நம்ம உந்தி தள்ளப்படுவோம். உள்ளான மனுஷனிலிருந்து உந்தி தள்ளப்படும் போது தான் நம்மால் ஆண்டவர் சொன்ன காரியங்களை ஒரு நோக்கத்தோடு ஒரு மோட்டிவேஷனோடு நம்மால் என்ன பண்ண முடியும். இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாமா? கர்த்தர் சொன்ன காரியங்களை நான் செய்வதற்கு எனக்கு உள்ளாலிருந்து ஒரு ஊக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேனா, அல்லது மற்றவங்க யாராவது என்னை ஊக்கப்படுத்திட்டே இருந்தாதான் என்னால் செய்ய முடியுதா? மற்றவங்க நம்மளை ஊக்கப்படுத்திட்டே இருந்தாதான் என்னால் செய்ய முடியுது அப்படின்னா அது தோல்வியினுடைய ஒரு அறிகுறி. யோசுவாவை யாருமே ஊக்கப்படுத்தலை. அடுத்தது இதை செய் யாருமே ஊக்கப்படுத்தலை. யோசுவாவுக்கு தேவனோட ஒரு உறவு இருந்தது. தேவனுடைய வார்த்தையை நேசித்தார், தேவனுடைய வார்த்தையை வாசித்து கீழ்ப்படிந்தார். அவர் உள்ளால இருந்து ஊக்கப்படுத்தப்பட்டு அவருடைய காரியங்களை செய்தார். அதனால தான் யோசுவாவுடைய வாழ்க்கையில் அதிகமான வெற்றி காணப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தோல்வியினுடைய அடையாளம் காணப்படுகிறதா? மூன்றாவதாக ஒரு தோல்வியின் அடையாளம் என்னவென்றால், எளிமையான பாதையை தெரிந்து கொள்ளுதல். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் எளிமையான பாதையில் எப்படி போகிறது அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுடைய உடல் ரொம்ப பருமனாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதிலிருந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யாமல் எப்படின்னா என்னுடைய உடல் பருமனை குறைப்பது. ஹவு டு கெட் ஸ்லிம் வித்தவுட் டூயிங் எனி எக்ஸசைஸ். அப்போது எளிமையான வழி எங்கே இருக்குது என்று சொல்லி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படி எளிமையான வழியையே தேடிக்கொண்டிருந்தோம் அப்படின்னா அது தோல்வியினுடைய ஒரு அடையாளம். இந்த இடத்துல இந்த தான் புத்திரர் அல்லது தான் கோத்திரத்தார் அப்படி தான் செய்கிறாங்க. 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாக இருந்தபடியால், இதில் நம்ம பார்க்குறோம் தான் புத்திரருடைய எல்லை ஒடுக்கமாக இருக்குது, அல்லது அவர்களுடைய எல்லையை சுதந்திரிப்பதற்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த இடத்தை போய் சுதந்திரிக்காம லேசேம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பட்டணத்தில் போய் அதை போய் சுதந்திரிக்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள உண்மை என்ன அப்படின்னா, இந்த லேசேம் பட்டணத்தார் எல்லாம் அவங்க மோசமானவர்கள் கிடையாது, அக்கிரமக்காரர் கிடையாது. அவர்களை துரத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமே அல்ல. ஆண்டவர் அவர்களை துரத்த வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கவே இல்லை. அதிகமாக அக்கிரமக்காரர்களை தான் துரத்தி நீங்கள் அங்கே போய் இருங்க என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். ஆனால் இந்த தான் புத்திரர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் கடினமாக இருந்தபடியால் ஆண்டவர் சொல்லாத ஒரு அந்த இடத்த அவர்கள் சுதந்திரிப்பதற்கு எளிமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாவப்பட்ட ஜனங்களை அவங்க துரத்தி இவங்க போய் உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள். அது மிகப்பெரிய பாவமாக மாறுகிறது. நம்ம அடுத்த புஸ்தகம் நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிக்கும்போது இந்த காரியங்களை விளக்கமாக நம்ம புரிந்து கொள்ளலாம்.
அப்போ இந்த தான் புத்திரர் அவங்க எளிமையான பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ தோல்வியின் அறிகுறிகள். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, யோசுவாவுடைய காலத்தில் வெற்றியின் மேல் வெற்றி இஸ்ரவேல் தேசத்தில் இருந்துச்சு. ஆனால் யோசுவாவுக்கு பிறகு வந்த கோத்திர தலைவர்களால் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் தோல்வியினுடைய அறிகுறிகள் அவர்களுக்குள்ளால அதிகமாக காணப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தோல்வியின் அறிகுறி காணப்படுகிறதா? பயம் இருக்கிறதா? விசுவாச வாழ்க்கைக்கு முதல் எதிரியே என்னதானா? பயம்தான். அசதியான சோம்பலான வாழ்க்கை முறை இருக்கிறதா? அல்லது எளிமையான பாதையை தான் எப்போவுமே தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கக்கூடிய ஜெயங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு ஆண்டவர் பிரதானமாக நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாதைகள் கடினமான பாதைகள் தான். ஆனால் அதை விட்டு விலகி போய் எங்கே எளிமையான வழி இருக்கும் என்று தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாளில் இப்படிப்பட்ட தோல்விக்குரிய அடையாளங்கள் இருந்ததுன்னா இந்த நேரத்தில் தேவனிடத்தில் கேட்பீங்களா? ஆண்டவரே, இந்த பயம், இந்த சோம்பல், இந்த எளிமையான பாதையை தேடி கொண்டிருக்கக்கூடிய இந்த குணங்கள் என்னை விட்டு மறையட்டும் அப்பா. யோசுவாவுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த கடின உழைப்பு, இப்படிப்பட்ட சுபாவங்களை என் இருதயத்தில் தாங்க. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தோல்வியின் வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட யோசுவாவுடைய காலத்தில் எப்படி தேசத்தில் ஜெயம் இருந்தது, அதன் பின்பு வந்த தலைவர்களுடைய காலத்தில் எப்படி தேசத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டது என்பதை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ளாலேயும் கூட இந்த தோல்வியினுடைய அடையாளங்கள், அறிகுறிகள் காணப்படும் என்றால் இந்த நேரத்தில் இதை ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட வேர் முளைத்து எழும்பாதபடிக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் அவைகள் அனைத்தையும் பிடுங்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இதில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து தோல்வியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து வெற்றிக்கு நேராக ஆண்டவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.